Hey guys, welcome to Nania Studio. நான் இன்னைக்கு உங்க கூட என்ன ஷேர் பண்ண போறேன் அப்படினா நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா இந்த பெயிண்டிங் தான் பண்ணி காட்ட போறேன். இந்த பெயிண்டிங் வந்து எதில பண்ண போறேன் அப்படினா நான் இன்னைக்கு வாட்டர் கலர் பேப்பர் யூஸ் பண்ண போறது இல்ல. ஏன் அப்படினா வாட்டர் கலர் பேப்பர் வாங்குறதுலயும் சரி அதை चूஸ் பண்றதுலயே நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கு. சோ எல்லா பேப்பர்லயும் எப்படி பெயிண்ட் பண்ணலாம் அப்படிங்கறத ஷேர் பண்ண போறேன். ரொம்ப ஈஸியா தான் பெயிண்ட் பண்ண போறோம். அதுக்கு ஒரு பேப்பர் வேணும். என்ன பேப்பர் வேணா நீங்க எடுத்துக்கலாம். A4 ஷீட் எடுத்துக்கலாம், sketch book பேப்பர் எடுத்துக்கலாம். unruled பேப்பர் எது வேணா நீங்க எடுத்துக்கலாம். அதுக்கு அப்புறம் வாட்டர் கலர், brush, கொஞ்சம் வாட்டர், அதுக்கு அப்புறமா brush clean பண்றதுக்கு ஒரு டிஷ்யூ பேப்பர் வேணும். இவ்வளவுதான் வேணும். நான் இன்னைக்கு வந்து ஃப்ளவர் வர்க் தான் பண்ண போறேன். சோ ரெட் கலர் யூஸ் பண்றேன். உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ நீங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து சிம்பிளான ஸ்ட்ரோக்ஸ் மட்டும் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த ஒரு பென்சில் ஸ்கெட்சோ எதுவுமே நம்ம போட வேண்டாம். ஜஸ்ட் பேப்பர் எடுத்து பிரஷ் எடுத்து பெயிண்ட் பண்ண வேண்டியதுதான். இந்த ஸ்ட்ரோக்ஸ் போடுறதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படினா என்னோட சேனல்லே நிறைய ஸ்ட்ரோக்ஸ் பத்தின வீடியோஸ் நான் போட்டுருக்கேன். அது ரொம்ப இன்ட்ரஸ்டா இருக்கும், ஈஸியா இருக்கும், யார் வேணா ட்ரை பண்ற மாதிரி தான் இருக்கும். சோ நீங்க அதை வாட்ச் பண்ணிக்கோங்க. நான் இங்க வந்து கொஞ்சம் பட்ஸ் அதுக்கு அப்புறமா ஃப்ளவர்ஸ்லாம் வந்து போட்டுக்கறேன். ஓகே, இவ்வளவுதான் நான் இன்னைக்கு வந்து ஃப்ளவர் போட்டுருக்கேன். அதுக்கு அப்புறம் நிறைய லீஃப் வந்து போட போறேன். லீஃபுமே வந்து நான் எந்த ஒரு பென்சில் ஸ்கெட்ச்மே போடாம டைரக்ட்டா பிரஷ் வச்சு தான் நான் வந்து பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கேன். இதுலயுமே நான் ஸ்ட்ரோக்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண போறேன். நீங்க இதல என்ன வாட்ச் பண்ணனும் அப்படினா அந்த பிரஷ் வந்து நான் எப்படி யூஸ் பண்றேன் அப்படிங்கறதை நீங்க வாட்ச் பண்ணாலே போதும். வாட்ச் பண்ணிட்டு பிராக்டீஸ் பண்ணுங்க. உங்களாலயே பெயிண்ட் பண்ண முடியும். உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருந்தது அப்படினா நீங்க அத இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப இன்ட்ரஸ்டா இருக்கும். ஜாலியா வந்து பெயிண்ட் பண்ணலாம். greenமே வந்து நீங்க ஒரே green யூஸ் பண்ணனும் அப்படிங்கிறது இல்ல. எவ்வளவு கலர்ஸ் வேணா யூஸ் பண்ணிக்கலாம். இத கிட்ஸ் கூட வந்து ட்ரை பண்ணலாம். அதாவது அவங்களுக்கு பென்சில் பிடிச்சி எழுத தெரியும் அப்படினா கிட்ஸ் கூட இத யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பிரஷ் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமா இருந்த மாதிரி இருக்கும். ஏன் அப்படினா அந்த பிரஷ் வந்து பென்சில் மாதிரி வந்து கொஞ்சம் ஹார்டா இருந்த மாதிரி இருக்காது. ஸ்மூத்தா இருக்கும். அத நமக்கு யூஸ் பண்ண தெரிஞ்சாலே போதும். நம்ம வந்து பெயிண்ட் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். நான் இப்போ கொஞ்சம் லீஃப் போட்டுட்டேன். லீஃப் போட்டுட்டு அந்த ஃப்ளவர்ஸ் வந்து கொஞ்சம் finish பண்ணி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக லைட்டா வந்து black கலர் சென்டர்ல யூஸ் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல். இது வேணா நம்ம போட்டுக்கலாம். இல்ல அப்படினாலும் பெயிண்டிங் பார்க்கிறதுக்கு அழகா தான் இருக்கும். அப்படியே நீங்க ஸ்டாப் பண்ணிடலாம். ஓகே, இது ஓரளவு கம்ப்ளீட் ஆயிருச்சு. இன்னும் நான் வந்து அந்த லீஃப் இருக்கு இல்லையா அதுல சின்ன சின்ன லைன்ஸ் மட்டும் போட்டுக்கறேன். நான் லைன்ஸ் போடுறதுக்கு வந்து அந்த பிரஷோட டிப் யூஸ் பண்றேன். இல்ல அப்படினா நீங்க லைனர் பிரஷ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, என்ன வந்து வாட்டர் கலர் பண்ணனும் அப்படினு இன்ட்ரஸ்ட் இருக்கறவங்க வாட்டர் கலர் பேப்பர் வாங்கணும் அப்படினு வெயிட் பண்ணாம உங்ககிட்ட என்ன பேப்பர் இருக்குதோ அதுல நீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. நான் கொஞ்சம் கலர்ஸ் மட்டும் அங்கங்க ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படினா நீங்களும் பண்ணுங்க. அதுக்கு அப்புறம் நீங்க பண்ண பெயிண்டிங்கை மறக்காம என் கூட ஷேர் பண்ணலாம். என்னோட இன்ஸ்டா பேஜ் வந்து நானியா ஸ்டுடியோ. நீங்க அதுல கூட என்கிட்ட ஷேர் பண்ணலாம். Thanks for watching.